ஹேய் நந்தினி, நீ என்ன மென்டலா? என்ன வேணும் உனக்கு? அட என்னாச்சுங்க? நீ இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம கீழே இறங்கி வர? ஒன்னும் ஆகாதுங்க. என்ன ஒண்ணு இல்லைன்னு சொல்ற? உனக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட சொல்லு, நான் பண்ண போறேன். எனக்கு ஒன்னும் தேவையில்ல. இரு ஒரு நிமிஷம். நோ. இப்ப பயமா இருக்குல்ல? அதே பயம் தான் எனக்கும். சரி சரி, கீழே கொஞ்சம் பார்த்து வா. டாக்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? ரெஸ்ட் எடுக்க சொல்லி சொன்னாங்க தானே? உன்னை நடக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. நீ என்னன்னாக்கா எல்லா வேலையும் நீயே பார்த்துக்கிட்டு இருக்க. உட்காரு. இந்த டைம்ல ஃபுல்லா நீ ரெஸ்ட் தான் எடுக்கணும். இப்ப என்ன பண்ண போறேன்னா, உன் கால் எடுத்து மேல வச்சு, ஏய் ஒண்ணும் கிடையாது, நீ உட்காரு, அமைதியா இரு. இப்ப ரிலாக்ஸா இருக்கா? சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். பழம்லாம் சாப்பிட்டியா? எல்லாம் சாப்பிட்டேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, நீ ரிலாக்ஸா இரு. ஹலோ சார், ஆஃபீஸ்க்கு எப்போ சார் வருவீங்க? உங்களுக்காக வெயிட்டிங் சார். யோ, ஒர்க் ஃப்ரம் ஹோம்யா நான் ஆஃபீஸ்லாம் வரமாட்டேன். சார், இதை கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. வாங்க சார், ஆஃபீஸ்க்கு ஐடி ஃபைல் சப்மிட் பண்ணணும். அவ்வளோ அவசரம்னா நான் ஆன்லைன்லேயே பண்ணுறேன். இங்கேருந்து பண்ணி அனுப்புகிறேன், வை. என்ன சார், உங்கள் ஆஃபீஸ் வேலை நீங்களே இப்படி பேசினா எப்படி சார்? ஏன் எல்லாத்தையும் ஆன்லைனில் தான் பண்ணுவீங்களா நீங்கள்? சரி இரியா, நான் வரேன். இவன் வேற. ஆஃபீஸ்லேருந்து கால்ஸ் வந்தா இப்படி நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆஃபீஸ் போகிறத விட நான் இங்கே இருக்கிறது முக்கியம். என் டெலிவரிக்கு இன்னும் 10 days டைம் இருக்கு. எனக்கும் அதுதான் பயமே. இன்னும் 10 நாள் தான் இருக்கு. உன்னை இப்படிலாம் விட்டுட்டு என்னால் போக முடியாது. உனக்கு எப்போ வேணாலும் டெலிவரி ஆகிடுன்ற பயத்தில் நான் இருக்கேன். நீ என்ன ஆஃபீஸ் போன்ற? என்னால் என்ன பார்த்துக்க முடியும். என் டெலிவரிக்கு இன்னும் 10 days டைம் இருக்கு. அது இல்லை நந்து. இல்லை, முதல்ல ஆஃபீஸ்க்கு போ. ஆஃபீஸ்க்கு போகலாம் ஒன்றும் ஆயிடாது. இந்த வேலை என்னன்னா இன்னொரு வேலை. நீ அதெல்லாம் விடு. ஒர்க்கை எதுக்கு நெக்லெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? ப்ளீஸ் கோ அண்ட் ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். பிரச்சனை இல்லையா? எஸ், ஐ கேன். உனக்காக போறேன். ஓகே சரி, பத்திரமா இரு. யா, அங்க எதுக்கு? ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு போறேம்மா. இப்படியே போனா அதுக்கு ஏதாவது சொல்லுவானுங்க. ஓ, என்ன இவ்வளோ துணி? வேலைக்கார பொண்ணு வரல. Hello? Bharat, please pick up the call. Pick up the call. Please, Bharat, pick up the call. Phone lift panna. Please. சைன் பண்ணுங்க சார். எங்க? இதோ இங்க ஒன்று. அப்பாடா. ஓகே, அடுத்து? அவ்வளோதான் சார். அவ்வளோதானா? அவ்வளோதான் சார். இந்த ஒரு சின்ன சைன் பண்றதுக்காக என்ன 30 கிலோமீட்டர் அடிச்சு பிடிச்சி வர சொன்னியா? அதுவும் இந்த டைம்ல?
சார் சைன் இப்படி தானே சார் போடணும். அதுவும் இல்லாமல் இன்கம் டேக்ஸ் 1 வீக் முன்னாடி அனுப்ப வேண்டிய ஃபைல் சார் இது. இன்னும் கொஞ்சம் போயிருந்தா மொத்தமாக போயிருக்கும் சார். நீலாம் ஒரு மனுஷன் தானே? உலகமே அழிய போகுதுன்னு சொன்னாலும் ஈன்னு பல்ல காட்டிட்டு நிற்கிற. ஒரு பிரச்சனையில் இருக்கும் எப்படி இருப்போம், ஒரு நார்மலாக இருக்கணும் எப்படி இருப்பான்னு கூட உனக்கு சுத்தமாக தெரியாதுல்ல? எனக்கு தெரியாது சார். உனக்கு என்னதான்டா தெரியும்? Connect the Bluetooth. Connect the Bluetooth. Hello? ப்ளீஸ் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிடலாம். ஹலோ. ஹாய் நந்து, இன்னும் தூங்கலையா நீ? எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? எப்படி இவ்வளவு சீக்கிரம் பெயின் ஸ்டார்ட் ஆச்சு? இன்னும் 10 days டைம் இருக்குல்ல? ஹே நந்து, ரிலாக்ஸ் பண்ணு. நான் வந்துகிட்டே இருக்கேன், நீ வீட்ல இரு. என்ன ஓகே, ஒரே நிமிஷம், நான் ஒரு வேலை பண்றேன். ஆம்புலன்ஸுக்கு உடனே கால் பண்றேன். ஒரு நிமிஷம் லைன்ல இரு, ஆம்புலன்ஸுக்கு கான்ஃபரன்ஸ் கால் போடுறேன். ஹலோ ஆம்புலன்ஸ். சொல்லுங்க சார். சார், நான் மதுரா நகர்லேருந்து கால் பண்ணுறேன் சார். சார், என் ஒய்ஃப் மாசமாக இருக்காங்க. நான் ஒரு வேலையை இப்போ கொஞ்சம் வெளியே வந்திருந்தேன். அவங்களுக்கு லேசாக வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக ஆம்புலன்ஸ் அனுப்புறீங்களா? நீங்கள் சொன்ன ஏரியாவில் ரோட்ஸ்லாம் பிளாக் ஆயிருக்கு சார். 1.5 hours ஆகிடும் சார். எப்படியும் என்ன அவ்வளோ நேரம் எடுக்குமா? சார், அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாது சார், ரொம்ப அர்ஜென்ட் சார், கொஞ்சம் சீக்கிரம். ஹலோ சே, கட் பண்ணிட்டான். நந்து, நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஹலோ சார், சொல்லுங்கள் சார், ஃபோன் கட் ஆயிடுச்சு. மினிமம் 1 hour ஆகும் சார். என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க சார், டைம் இல்லை சார், ப்ளீஸ் சார். நாங்கள் ட்ரை பண்ணுறோம் சார். நந்து, அம்மா, நீ என்கிட்ட பேசிக்கிட்டே இரு. நந்து, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத, நான் வந்துகிட்டே இருக்கேன், பயப்படாம இரு. என்னால முடியல. நான் ஒன்று பண்றேன், நான் பிரகாஷ் கால் பண்றேன். பிக்கப் பிரகாஷ். ஹலோ பிரகாஷ், போன எடுறா. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ஸ்னேகா கால் பண்றேன். நாட் ரீச்சபிள்னு வருதே. ஹாஸ்பிட்டலுக்கு இன்னொரு 10 kilometers டிஸ்டன்ஸ்ல இருக்கேன். நானே வந்துடுறேன். என்ன நீ டைரக்டா ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடு. நான் வந்துடுறேன். நீ டிரைவ் பண்ணிட்டு இருக்கியா? அதுவும் இந்த நேரத்துலயா? நோ 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 நோ, நீ அதெல்லாம் பண்ணாத, நான் வந்துகிட்டே இருக்கேன். நீ எங்க இருக்கோ அங்கேயே இரு, நான் வந்துகிட்டே இருக்கேன். நான் சொல்றத கொஞ்சம் தயவு செய்து புரிஞ்சுக்க நந்து. சரி, நீ டிரைவ் பண்றல, அப்போ ஒன்று பண்ணலாம். நல்ல காமா ஸ்லோவா டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டே இரு. எதிரில் ஒரு பைபாஸ் இருக்கும், அந்த பைபாஸ்ல நல்ல ஸ்லோவா டிரைவ் பண்ணணும், புரியுதா? அப்புறம் அதே போல ஆப்போசிட்ல வர வண்டியோட ஐபீம் அதிகமா இருக்கும், ஸ்லோவா வரணும், பார்த்து நிதானமா வரணும். நான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்துகிட்டு இருக்கேன், நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். ஓகே ஓகே தானே? நான் சொல்றது கேக்குது தானே? சரி, ஓகே, ரொம்ப ஸ்லோவா டிரைவ் பண்ணு. நந்து, நீ ஓகே தானே? நான் வந்துகிட்டே இருக்கேன். நெருங்கிட்டேன். நந்தினி, என்னாச்சு? என்ன சத்தம் அது? ஹலோ நந்தினி. ஹலோ நந்தினி. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? ஹலோ நந்தினி, கான்சியஸ்ல இருக்கிற ட்ரை பண்ணு நந்தினி. நந்தினி, என்கிட்ட கொஞ்சம் பேசு நந்தினி. ஓகே, நீ பயப்படாத, நான் வந்துகிட்டே இருக்கேன். நந்தினி, ஓகே, ரிலாக்ஸ். நந்தினி, உனக்கு கேக்குதா? நம்ம லவ் பண்ண டைம்ல உனக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு எப்படி பண்றதுன்னு தெரியாம நான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அப்போ முத நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண வந்தப்போ நீ ஒத்துக்கவே மாட்டேன்னு நான் ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன். நீ ஒத்துக்கலைன்னா நான் செத்து போயிடுவேன்னு நான் ரொம்ப பயத்துல இருந்தேன். இப்போ அதை விட ரொம்ப டென்ஷனா இருக்கு நந்தினி எனக்கு. ப்ளீஸ் தயவு செய்து பேசு நந்தினி. ஓகே, நான் அவ்வளோ டென்ஷன்ல இருந்து கூட நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். நீ கூட எனக்கு ஐ லவ் யூ டூன்னு கூட சொன்னியே. அன்னைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தேன். இப்போவும் அதே சந்தோஷம் எனக்கு வேணும் நந்தினி. மறுபடியும் என் லைஃப்ல நீ எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பியா? ப்ளீஸ் நந்தினி, ஐ லவ் யூ நந்தினி. ஏதாவது பேசு நந்தினி.
ஹலோ. ஓ ஷிட், ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப். இப்படி சொதப்பிடுச்சே. ஓ ஐயோ. ஓகே ஓகே கூல். ஃபோன் பேசிட்டு இருந்த டைம்ல கரெக்டாக பைபாஸ் வந்திருப்பா. அப்படின்னா இங்கிருந்து பக்கத்தில் தான். எஸ். எங்க பாப்பா
பாப்பா என் குழந்தை என் பாப்பா என் குழந்தை